ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு மாமியார் இருந்தாங்க. அந்த மாமியாருக்கு ஏழை மருமகளும் பணக்கார மருமகளும் இருந்தாங்க. அந்த மாமியாருக்கு பணக்கார மருமக தான் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அந்த ஏழை மருமகளை மட்டம் தட்டிட்டும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் ஒரு நாள், ஆன்ட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா? எங்கள் வீட்டிலலாம் நான் எப்பயும் இந்த நேரத்துக்கு சாப்பிட்ருவேன். இங்கே ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? இல்லைன்னா நான் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது ஆன்ட்டி. என்ன சீதா, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? அங்க பாரு, அந்த பொண்ணு பசிக்குதுன்னு சொல்றது. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அத்தை, சாப்பாடுலாம் வடிச்சிட்டேன் த. இந்த குழம்பு மட்டும் தாளிச்சிட்டா போதும் த. உடனே ஒரு 5 நிமிஷத்தை தாளிச்சிட்டு வந்துடுறேன் த. ஆன்ட்டி, இவ எப்பயுமே இந்த மாதிரி தான் லேட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு சாப்பாடே அவ சரியா கொடுக்க மாட்டேங்கிறா. நான் போய் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன். இவ வர வர குளிர் விட்டு போயிடுச்சு ஆன்ட்டி இவளுக்கு அப்படின்னு அந்த பணக்கார மருமக அவளை போட்டு கொடுக்கறா. என்ன சீதா, வீட்ல குழம்பு சோறு ஆக்கிறதுல உனக்கு என்ன வேலை? அப்படி வெட்டி முறிக்கிறது இருக்குது? இல்ல ஆபீஸ் போறியா, அதான் பண்றியா? சாப்பாடு குழம்பு வைக்கிறதுக்கே உனக்குலாம் வலிக்குதா? இல்ல அத்தை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இவ இப்படியே தான் ஆன்ட்டி, எப்ப பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கா. சரி, நான் போய் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன் ஆன்ட்டி. ஒரு நிமிஷம் இருமா, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு சீதா, அவ என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறது உன் கடமை. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் செஞ்சு அவகிட்ட கொடுத்துட்ற அப்படின்னு கோபத்தோட சொல்லிட்டு அந்த மாமியார் போயிடுறாங்க. இந்த பணக்கார மருமகளோ வரா. என்னடி சீதா, ஆன்ட்டி சொன்னதெல்லாம் தெரியும்ல. இன்னும் 5 நிமிஷத்துல எல்லா வகையான சாப்பாடும் என் டேபிளுக்கு வரணும். அப்படி வரலினா ஆன்ட்டி கிட்ட சொல்லி உன்னை அடி வாங்க வச்சிருவேன். ஐயோ வேணாங்க, இதோ ஒரு 5 நிமிஷத்துல சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சீதா ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. ஆனா இந்த பணக்கார மருமகளுக்கும் ரொம்ப திமிரு பிடிச்சவ. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இந்த பணக்கார மருமக உட்காந்துட்டு இருக்கா. அவங்க மாமியார் வந்து அவங்களுக்கு திடீர்னு இரும்பல் வந்துருது. என்ன ஆன்ட்டி, இருமல் வந்துகிட்டே இருக்கு, நின்றுட்டு இருக்கீங்க? போய் தண்ணி குடிங்க. ஏமா, நான் தான் இரும்பிக்கிட்டு இருக்கல்ல, என்ன நான் தான் வயசாயிடுச்சு, நீ தான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம் இல்லம்மா? என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? நான் என் கையில காஸ்ட்லியான நெய் பாலிஷ் போட்டிருக்கேன். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன்னா அதெல்லாம் அழிஞ்சிராது. உங்களுக்கு வேணா நீங்க போய் எடுத்துக்கோங்க. நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுறா. அப்ப சீதா வரா. அத்தை, இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, நீ தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ எடுத்துட்டு வருவியா? நான் கேட்காத மாதிரி எடுத்துட்டு வர மாட்டியா? அப்ப அந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் செய்யறதுன்னா அப்ப நீ எதுக்கு இருக்கிற? நீ தான் இந்த வீட்டு வேலைக்காரி. போய் மரியாதையா போய் தண்ணி எடுத்துட்டு வந்துருப்போ அப்படின்னு அந்த பணக்கார மருமக மேல இருக்க கோவத்தை கூட நம்ம சீதா மேலதான் காட்டுவாங்க அந்த மாமியார். இவங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட இவங்க போய் எடுக்க மாட்டாங்க, என்கிட்ட வேலை வைக்கிறாங்க. நானே காஸ்ட்லியான நெய் பாலிஷ் போட்டிருக்கேன். சே அப்படின்னு அந்த பணக்கார மருமக பேசிக்கிட்டு இருக்கா. எவ்வளோதான் அந்த பணக்கார மருமக மரியாதை கொடுக்கலினாலும் அந்த மாமியாருக்கு அவளை மட்டும்தான் பிடிக்கும். கொஞ்ச நாள் போச்சு. மாமியாருக்கும் ரொம்ப உடம்பு முடியாம படுக்கை ஆயிடுறாங்க. ஆனா அந்த பணக்கார பொண்ணு கண்டுக்கவே இல்லை. சீதா தான் அவங்கள எல்லாத்தையும் பாத்துக்கிறா. ஏ சீதா, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. இல்லைங்க, அத்தைக்கு உடம்பு சரியில்லையா, அத்தையை பார்த்துக்கிட்டே நான் எதுவுமே செய்யல, மன்னிச்சுக்கோங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் அத்தையை பார்த்துக்கிறீங்களா? நான் மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அத்தைக்கு மருந்து வாங்கணும். ஏய், நான் உன்னை என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிற? நான் வந்து உன்னை சாப்பாடு தான் செஞ்சு தர சொன்னேன், ஆனால் நீ எனக்கு வேலை வைக்கிறியா? நான் என்ன உன் வேலைக்காரியா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லலைங்க. அத்தைக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் அது வரைக்கும் பார்த்துக்கோங்க, நான் உடனே போனது வந்துடுறேன். இப்போ அந்த கலவி மாத்திரை குடிக்கலன்னு ஏதாவது இருக்குதா? ஒரு நாள் மாத்திரை குடிக்கலன்னா ஒன்றும் செத்துற மாட்டா, சரியா?
நீ போய் முதல்ல சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வா. ஏங்க இப்படி பேசுறீங்க? அத்தைக்கு என்னை விட உங்களை தானே ரொம்ப பிடிக்கும், உங்களை தானே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்ப நீங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? அந்த கேள்வி என்னையா பார்த்துக்குச்சு? என் பணத்துக்காக தான் அது என்கிட்ட அப்படி பேசிச்சு. உங்ககிட்ட பணம் இல்லை, அதனாலதான் உங்ககிட்ட அப்படி பேசிச்சு. அதுக்கு தான் அதுக்கு இப்படி வந்திருக்குது. செத்தா என்ன பொழைச்சா எனக்கு என்ன? எனக்கு என் வேலை தான் முக்கியம். நீ சாப்பாடு செஞ்சுட்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னு அந்த பணக்கார பொண்ணு பேசவும் நம்ம சீதாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தைரியம் உனக்கு? என் அத்தையவே நீ இப்படி பேசுறியா? உனக்கு சாப்பாடு வேணா நீ போய் செஞ்சுக்கோ. இவ்வளோ நாளாக நான் என் அத்தைக்காக தான் உன்னெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ எங்கள் அத்தையவே செத்தா சாகட்டும்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்னத்துக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்டி? உனக்கு சாப்பாடு வேணா நீ போய் செஞ்சு தொலை. முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சீதா ரொம்ப கோவத்தோட சொல்ல அவளும் போயிடுறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது எல்லாமே அவங்க மாமியார் படுத்துக்கிட்டே கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை. யாரும் உங்களை பார்த்துக்கலினாலும் நான் உங்களை பார்த்துக்கிறேன். நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே. நீங்கள் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சீதா பேசிட்டு இருக்க அவங்க மாமியார் எந்திரிச்சு உக்காந்துடுறாங்க. சீதா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பேன், எவ்வளோ கொடுமைப்படுத்திருப்பேன். ஆனா நீ தான் என்ன நல்லா பாத்துக்கிற. அவதான் முக்கியம், அவதான் நல்ல மருமகன்னு நினைச்சு நான் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பேன். ஆனா அவ செத்தா கூட கவலைப்பட மாட்டாளாட்டிருக்கு. நான் செத்தா கூட சாகட்டும்னு சொல்லிட்டாளே. ஐயோ அத்தை, அவங்க அப்படியெல்லாம் சொல்லலை. அவங்க ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு தான் சொன்னாங்க. இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னாங்க. இப்ப கூட பாத்தியா, நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ற. நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் சீதா. உனக்கு பண்ண கொடுமைக்கு தான் அந்த கடவுள் எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காரு. அப்படிலாம் இல்லை அத்தை. உங்களுக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, அது இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிரும் அத்தை அப்படின்னு சீதா ரொம்ப சமாதானமாக பேசிட்டு இருக்காங்க. சீதாவும் அந்த மாமியாரும். இதுலேருந்து என்ன தெரியுது? பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, அந்த பணத்துக்கும் மேலே ஒரு நல்ல மனசு இருக்கு. அதையும் பாருங்க. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா எந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வராது.